சிஎஸ்கே அவங்களுடைய உசுரே போனாலும் எதை பண்ண மாட்டாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோமோ அதை சிஎஸ்கே பண்ணிட்டாங்க. எஸ் கைஸ், சஞ்சு சாம்சனுக்காக ரவீந்திர ஜடேஜா ப்ளஸ் சாம் கரனை சிஎஸ்கே ராஜஸ்தானுக்கு அனுப்ப போகிறது கன்ஃபார்ம். என்ன நடக்குது? ஒன் லாஸ்ட் சான்ஸ் இருக்கா ரவீந்திர ஜடேஜா சிஎஸ்கேல ஸ்டே பேக் பண்ணுறதுக்கு. ஐபிஎல் 2023 இம்பாசிபிள் ட்ராஃபி ஜெயிச்சு கொடுத்த ரவீந்திர ஜடேஜா ஆர்ஆர்ஜிசியில் பார்க்க போகிறோம் நம்ம அடுத்த வருஷம். சிஎஸ்கே இந்த ட்ரேடில் மிகப்பெரிய ட்விஸ்ட்டை அடிக்க போகிறாங்க. பத்தி ரெனாவை ரவீந்திர ஜடேஜாக்கு பதிலாக ட்ரேட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன நடக்குது? பத்தி ரெனா ஜடேஜாக்கு பதிலாக ட்ரேட் ஆக போகிறார் ராஜஸ்தானுக்கு. பின்ன எதுக்கு பத்தி ரெனாவோட மேனேஜர் இந்த ஒரு மிகப்பெரிய ஹிண்ட்டை ட்ராப் பண்ணியிருக்காரு? என்ன நடக்குது? பத்தி ரெனா போக போகிறாரா ராஜஸ்தானுக்கு? ஜட்டு போக போகிறாரா ராஜஸ்தானுக்கு? யார் தான் போக போகிறாங்க ராஜஸ்தானுக்கு? சஞ்சு சாம்சனுக்கு ரிட்டர்னா? சஞ்சு சாம்சன் டு சிஎஸ்கே ரேட்? இதை பற்றி இதோட நம்ம கம்ப்ளீட் டீட்டெயிலாக பார்த்தலாம். வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் இமேஜின் கைஸ், சிஎஸ்கேக்காக பாஸ்ட் 13-14 இயர்ஸாக ஒரு தூணா நின்று சிஎஸ்கேவை தண்ணியால் எவ்வளோ சுச்சுவேஷனில் காப்பாற்றி சிஎஸ்கே அடித்த ட்ராஃபியில் ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் கான்ட்ரிபியூஷன் வச்சு ஐபிஎல் 2023 இம்பாசிபிள் ட்ராஃபியை தண்ணியால் ஜெயிச்சு கொடுத்த ரவீந்திர ஜடேஜாக்கிட்டே சிஎஸ்கே போய் நாங்கள் சஞ்சு சாம்சனை ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம், எங்களுக்கு சஞ்சு சாம்சன் கண்டிப்பாக வேணும்ப்பா, ஜட்டு நீ ராஜஸ்தானுக்கு போயிடுறியா அப்படின்னு கேட்டால் ஜட்டுவோடைய ரியாக்ஷன் எப்படி இருந்திருக்கோம் கைஸ்? எஸ் கைஸ், எக்ஸாக்டாக இப்போ நம்ம எதை நடத்தவே மாட்டாங்க சிஎஸ்கே அப்படி இருந்தோம், அதை சிஎஸ்கே சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டாங்க. பட் இந்த மாதிரி ஒரு பெரிய ஹார்ட் பிரேக்கை கொடுத்து பண்ண போகிறாங்க சிஎஸ்கே அப்படின்னு நான் கனவுல கூட எதிர்பார்க்கல கைஸ். நீங்களும் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. நோட் த டேட், November 9th சிஎஸ்கே ஃபேன்ஸோடைய ஒரு த பிக்கெஸ்ட் ஹார்ட் ப்ரோக்கன் டே. நம்மளுடைய தளபதி இஸ் செட் டு மூவ் டு ராஜஸ்தான் ராயல்ஸ் கைஸ். எல்லாருமே கண்டிப்பாக ரொம்ப சோகமாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நான் கண்டிப்பாக இருக்கிற கைஸ். ஸோ இப்போ என்னென்ன அப்டேட்ஸ் வந்துச்சு அப்படின்னு இப்போ நம்ம குவிக்காக பார்த்தலாம். நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா கிரிப்பர்ஸ் ஒரு பெரிய குண்டை தூக்கி போட்டாங்க. சஞ்சு சாம்சன் டு சிஎஸ்கே கன்ஃபார்மாப்பா, சஞ்சு சிஎஸ்கே தான் வரப்போகிற அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம். சஞ்சு வராருப்பா, சேட்டா கம்மிங் அப்படின்னு சொல்லி. அண்ட் இதுக்கு தகுந்த மாதிரியே சிஎஸ்கேயும் தரமான ஐப்பு கைஸ். ஸோ சிஎஸ்கே போட ரீசெண்ட் ரீலில் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் சேட்டா வராரு அப்படின்னு சொல்லி சிஎஸ்கே செம்மையாக வைபெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நாமளும் அதே வைப்பில் சஞ்சு வராருப்பா அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக இருந்த கொஞ்ச நேரத்தில் ஒரு பெரிய குண்டை தூக்கி போட்டாங்க கிரிப்பர்ஸ். அதே நேரத்தில் ரவீந்திர ஜடேஜா செட் டு மூவ் டு ராஜஸ்தான் ராயல்ஸ் அப்படின்னு சொல்லி. பட் நம்மளுக்கு அங்கே கொஞ்சம் கன்ஃபர்மேஷன் கிடைக்கல. பிகாஸ் ராஜஸ்தான் பிரெவிஸ்யூ டிமாண்டை வச்சுருக்காங்க. ஸோ பிரெவிஸ் கொடுக்கல சிஎஸ்கே அப்படின்னா கண்டிப்பாக இந்த ட்ரேட் ஆஃபர் ரிஜெக்ட் ஆக போகுது. சிஎஸ்கே கண்டிப்பாக பிரெவிஸை கொடுக்க மாட்டாங்க. ஸோ இதுவுமே நம்ம கண்டிப்பாக இருந்துடலாம். ஜட்டுவை போக போகிறதுல சஞ்சு ஆல் கேஷ் எல்லாம் முடிச்சிடுவாங்க சிஎஸ்கே அப்படின்னு இருந்தோம். பட் சிஎஸ்கே எங்களுக்கு சஞ்சு கண்டிப்பாக வேணும். நீங்கள் உங்களுக்கு பிரெவிஸ் எங்களால் கண்டிப்பாக கொடுக்க முடியாது எங்களால். பட் எங்களுடைய சுட்டி குழந்தை சாம் கரனை கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய மனசில் ஒரு பெரிய குண்டை தூக்கி போட்டாங்க சிஎஸ்கே. பிகாஸ் கைஸ், ராஜஸ்தான் ராயல்ஸ் இதை அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ரவீந்திர ஜடேஜா ப்ளஸ் சாம் கரன் ராஜஸ்தானுக்கு போக போகிறது கன்ஃபார்ம். அண்ட் ராஜஸ்தானுக்கு இந்த ட்ரேட் டீல் ஓகே, சிஎஸ்கேக்கும் சஞ்சு சாம்சன் வருது ஓகே அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டு டீமே எக்ஸ்ட்ரீம்லி சாட்டிஸ்ஃபைடு வித் திஸ் டீல். டேய் முட்டாள்தனமாக பேசிகிட்டு இருக்காண்டா, பத்தி ரெனா தான் ட்ரேட் ஆக போகிறாரு, ரவீந்திர ஜடேஜா கிடையாது. நீ பாத்தியா பத்தி ரெனாவுடைய மேனேஜர் ஸ்டோரியை போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்கிறது கேட்குது. எஸ் கைஸ், பத்தி ரெனாவுடைய மேனேஜர் ஸ்டோரியை போட்டிருக்காரு. அண்ட் இது ப்ராக்டிக்கலாக பாசிபிள் அப்படின்னா எஸ் கைஸ் பாசிபிள். பிகாஸ் குமார் சங்கக்காரா பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கன். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா இப்போ ராஜஸ்தானோட கோச்சாக இருக்கார். பத்தி ரெனா ஆப்வியஸாக ஒரு ஸ்ரீலங்கன். ஸோ இங்கே கண்டிப்பாக கனெக்ஷன் இருக்குது. ஸோ மோஸ்ட்லி பத்தி ரெனா ட்ரேட் ஆகிறத சான்சஸும் இருக்குது. பிகாஸ் இன் பாஸ்ட்லுமே பார்த்தீங்கன்னா பத்தி ரெனாக்காக ராஜஸ்தான் ட்ரேட் அப்ரோச்சை வச்சுருந்தாங்க. பட் இங்கே தான் கைஸ் வந்துச்சு மிகப்பெரிய ட்விஸ்ட். நேற்றுக்கு நைட்டு பார்த்தீங்கன்னா ESPN கிரிக் இன்ஃபோ கன்ஃபார்ம் ஜட்டு ப்ளஸ் சாம் கரன் தான் ட்ரேட் ஆக போகிறாரு. கண்டிப்பாக பத்தி ரெனா இந்த ட்ரேடில் இன்வால்வ் ஆகலை. எஸ், பத்தி ரெனாக்காக கூட கேட்டாங்க ராஜஸ்தான் ஜட்டு ப்ளஸ் பத்தி ரெனா கொடுங்க அப்படின்னு சொல்லி. பட் சிஎஸ்கே பத்தி ரெனாலாம் கொடுக்க முடியாது, வேணும்னா மூடிட்டு சாம் கரன் எடுத்துன்னு போங்க, இல்லைன்னா எங்களுக்கு இந்த ட்ரேடே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இல்லை சிஎஸ்கே எனக்கு கொஞ்சம் கூட புரியல. இந்த ராஜஸ்தானால் ஒரு டீம் அப்படின்னு சொல்லி அவங்க கிட்டலாம் போய் கெஞ்சிட்டு இருக்கீங்களே, எதுக்கு சிஎஸ்கே இதெல்லாம்? எங்களுக்கு சஞ்சு சாம்சனால கண்டிப்பாக வேணாம். எங்ககிட்ட ஆல்ரெடி தளபதி இருக்கார், உர்வில், மாத்தே, ருத்து, பிரேவிஸ், தூபே, இந்த மாதிரி ஃபயர் பவர் பேட்டிங் இருக்குது. எதுக்கு இங்கே சஞ்சு எடுத்துன்னு வர போகிறீங்க? சஞ்சு இங்கே விளையாடக்கு கூட முடியாது அப்படின்னு சொல்லி எல்லாருமே புலம்புறாங்க. இன்ஃபேக்ட் நான் அவங்க கூட ரொம்ப புலம்பிட்டு இருக்கிறேன். பட் கைஸ், சிஎஸ்கே ஜட்டு விட்டு மூவ் ஆன் ஆகிட்டாங்க. பிகாஸ் ஐபிஎல் 2024 நீங்கள் ஐபிஎல் 2025 நீங்கள் பார்த்துருப்பீங்க. லைக் நம்ம எவ்வளோ ஸ்ட்ரகல் பண்ணோம் பேட்டிங்கில் அப்படின்னு சொல்லி. அண்ட் ஜட்டுவால் கண்டிப்பாக T20 அவ்வளோ ஸ்பெஷலாக விளையாட முடியல. இன்ஃபேக்ட் T20 ரிட்டையர்மெண்ட் எடுத்துக்கிட்டாரு. ஸோ ஜட்டு T20 எஃபெக்டிவாக இல்லை. ஸோ நாங்கள் எமோஷன்ஸ் எல்லாம் தூக்கி போட்டு மூவ் ஆன் ஆகதா போகிறோம் அப்படின்னு சொல்லி சிஎஸ்கே ஒரு ஸ்ட்ராங் மைண்ட் செட்டில் ஜட்டுவை ராஜஸ்தானுக்கு அனுப்பிட்டு மூவ் ஆன் ஆகுறாங்க. இந்த ட்ரேட் யாருக்கு பெனிஃபிஷியல் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா டெஃபினட்டாக கைஸ் என்னுடைய பர்ஸ்பெக்டிவ் அப்படின்னு சொன்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேக்கு தான் பெனிஃபிஷியல். பிகாஸ் சஞ்சு சாம்சன் மாதிரி ஒரு அப்கிரேடட் வெர்ஷன் எடுத்துன்னு வராங்க நம்மளுடைய டாப் ஆர்டருக்கு.
ஸோ கன்ஃபார்ம் ஷார்ட்ஸ் ஓவர் 500 to 600 ரன்ஸ் பர்ஃபெக்டாக சஞ்சு அடிச்சு கொடுப்பாரு அப்படின்னு இருக்கும்போது கண்டிப்பாக சிஎஸ்கேக்கு தான் பெனிஃபிஷியல். எஸ், ராஜஸ்தானுக்குமே பெனிஃபிஷியல் மாறல, பிகாஸ் ஜட்டுவோடைய 4 ஓவர் கன்னாக இருக்க போகுது ராஜஸ்தானில். அண்ட் அவருடைய ஃபினிஷிங் கேப்பபிலிட்டிஸ் கதற வைக்க போகிறாரு தளபதி அங்கே போனாலுமே. பட் ஒரு 50-50 பெஸ்ட் ட்ரேடாக தெரியுது. பட் தளபதி போகிறாரு, அதான் கைஸ் ஏற்றுக்கவே முடியல. ரொம்ப 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 வருத்தமாக இருக்குது. அதே டைம் ரொம்ப பயமாக கூட இருக்குது. பட் இதெல்லாம் நடக்காமல் இருந்தால் நல்லது. இது ஒரு ஜஸ்ட் ட்ரேட் ரூமராக போயிடுட்டோம் அப்படின்னு சொல்லி எல்லோரும் வேண்டிட்டு இருக்காங்க. அண்ட் நானும் கண்டிப்பாக இதில் தான் இருக்கேன் கைஸ். அண்ட் ஒரு பெரிய பயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் அஃபீஷியல் அப்டேட் வரல, அது நல்ல விஷயம். பட் நாளைக்கு நான் ஸ்கூல்லேருந்து வந்து பார்க்கும்போது இது அஃபீஷியலாக இருந்துட்டா கைஸ் தாங்கிக்க முடியாது எந்த ஒரு சிஎஸ்கே ஃபேனாலுமே. என்னால் கண்டிப்பாக முடியாது கைஸ். பட் எக்ஸப்ட் பண்ணிக்கலாம் கைஸ் ரியாலிட்டி. இது 2 வருஷம் நம்மளுக்கு ரொம்ப வருத்தத்தை கொடுக்க போகுது. பட் அடுத்த 2 வருஷத்துக்கு அப்புறமா நம்மளுடைய பேட்டிங் டாப் ஆர்டர் ஃபயர் பவர் அன்பீட்டபுளாக மாறிட போகுது. இது நோட் பண்ணி வச்சுங்க கைஸ். கண்டிப்பாக இது 2 வருஷத்துக்கு அப்புறமா நடக்க தான் போகுது. அண்ட் ஒரு ஆறுதல் சிஎஸ்கே ஃபேன்ஸ் தளபதி போகிறார் அப்படின்னு சொன்னால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கைஸ், ஐபிஎல் 2027 பார்த்தீங்கன்னா மெகா ஆப்ஷன் வரப்போகுது. ஐபிஎல் 2027 அப்புறமா பார்த்தீங்கன்னா தளபதி விளையாடுற அப்படின்னா கண்டிப்பாக சிஎஸ்கே மெகா ஆப்ஷனில் தளபதி ரிலீஸ் தான் ஆக போகிறாரு. ஜட்டுவை ரீடைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் தான் ராஜஸ்தான். ஸோ அப்படி ரிலீஸ் ஆனால் கண்டிப்பாக சிஎஸ்கே நோட் மை வேர்ட்ஸ் ஆல் அவுட் போவாங்க. எவ்வளோ க்ரோஸ் வேணால் போட்டோம், ஜட்டு நாங்கள் ஹோம் கமிங் பண்ண வைக்க போகிறோம். இங்கே தான் இப்போ அவருக்கு ஃபேர்வெல் அப்படின்னு சொல்லி திருப்பி எடுத்துன்னு வந்து ஆச்சரியப்பட போகாதீங்க. நடக்கிறதுனா சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஒரு பாசிட்டிவ் திங்கை நீங்கள் கண்டிப்பாக நினைப்ப வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஜட்டு வந்தாரா 2028 சிஎஸ்கே அப்படின்னு சொல்லி அப்புறம் வந்து கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் கைஸ். எஸ், உங்களுடைய மென்டல் சிச்சுவேஷன் புரியுது கைஸ். பிகாஸ் நம்மளுக்காக தூணா நின்னார் கைஸ் ரவீந்திர ஜடேஜா. எப்போ வேணும் அப்போ பர்ஃபார்மன்ஸ். 2023 மறக்க முடியாமல் கைஸ். இதுக்காச்சாச்சு இவருக்கு ஒரு நல்ல ஃபேர்வெல்ல வைக்கிடுங்க சிஎஸ்கே கண்டிப்பாக. பட் ஒரு பெரிய ரிக்வெஸ்ட் என்ன அப்படின்னா சிஎஸ்கே கிட்ட, இந்த ட்ரேடே நம்மளுக்கு வேணாம். சஞ்சு சாம்சனும் வேணாம், எவ்வளவும் வேணாம். நீங்கள் எங்களுடைய டீமை வச்சு நாங்கள் ஹாப்பியாக இருந்துக்கிறோம். இது எல்லாம் சிஎஸ்கே ஃபேன்ஸோட விருப்பமாக இருக்குது, என்னோட விருப்பமாக கூட இருக்குது. பட் இங்கேருந்து ஜட்டு ட்ரேட் ஆகாமல் சிஎஸ்கேல எடுத்துக்க சான்ஸ் இருக்குது அப்படின்னா இருக்குது கைஸ். பிகாஸ் நோட் மை வேர்ட்ஸ் கைஸ், இது இன்னும் அஃபீஷியல் அப்டேட் தான் வந்துடல. அன்டில் அஃபீஷியலாக வரது வரைக்குமே நாங்கள் கிரிப்பஸாக இருக்கட்டும், ESPN கிரிக்கெட் ஃபார் இருக்கட்டும், யாவோ வேணா இருக்கட்டும், நம்ம யாராலுமே ட்ரஸ்ட் பண்ண முடியாது. பிகாஸ் சில பல டைம் கிரிப்பஸ் சொல்கிறது ராங் வேல போயிருக்கு, இன்ஃபேக்ட் நடக்காமல் போயிருக்கு. ஸோ இந்த டைம் அது நடக்காமல் போகிறதுக்குனா சான்சஸும் இருக்குது. பட் மோஸ்ட்டாக நடந்துடும். பட் 1% சான்ஸ் இருக்குது கைஸ். பட் 1% சான்ஸுமே நடக்கும். பிகாஸ் ஸோ எல்லாமே 1லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஐ மீன் லைக் 1லேருந்து 1 crore போகும், 1லேருந்து 1 billion போகும். ஸோ அதே 1லேருந்து சிஎஸ்கே 100% ஜட்டுவை சிஎஸ்கேல தக்க வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி என்னோட விருப்பம். அண்ட் எல்லாரோட விருப்பமாக இருக்குது. ஹோப்ஃபுல்லாக நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே ப்ரே பண்ணிக்கலாம் கைஸ். ஸோ இந்த மாதிரி புலம்பிட்டு இருக்க இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது அஃபீஷியல் ஸ்டேட்மெண்ட் வந்துடுச்சு அப்படின்னா கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் கைஸ். லெட்ஸ் ஹோப் நம்மளுடைய தளபதி எங்கேயுமே போல ரவீந்திர ஜடேஜா கண்டிப்பாக சிஎஸ்கேந்த இருக்க போகிறாரு. தேங்க்யூ ஃபார் எவ்ரிதிங் ஜடேஜா. நீங்கள் ராஜஸ்தானுக்கு போகிறீங்க அப்படின்னா ஒரு கிரேட் ரெஸ்பெக்ட் ஃபார் யூ தளபதி. கண்டிப்பாக நீங்கள் 2028 ப்ளே பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் சிஎஸ்கேல இருப்பீங்க. 2028 நீங்கள் சிஎஸ்கேக்கு ப்ளே பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக சிஎஸ்கே கோச்சிங் ஸ்டாஃப் ஆச்சு இருப்பீங்க தளபதி. இவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. நம்ம அடுத்த வேலை சந்திக்கலாம். நீங்கள் தளபதிக்கு என்ன இருந்துச்சு அப்படின்னா ரெஸ்பெக்ட்ஃபுல் வேர்ட்ஸ் அதை கமெண்ட்ஸ் சொல்லியிருப்பாங்க. ஓகே கைஸ், இவ்வளோ கைஸ் இந்த வீடியோ நம்ம அடுத்த வேலை சந்திக்கலாம். பை கைஸ்.